புதிதாக துவங்கப்பட்ட அலுவலகத்திற்கான முதல் கொடுப்பு சம்பள கணக்கு அலுவலகம் கருவூலங்களால் பெறப்பட்ட பின் வழங்க இயலும். அரசிடமிருந்து விரைவு கொடுப்பாணை. இது 124 பேப்பருங்க. பார்க்கலாம் 1 மார்க்கு. முன் ஊதியச் சான்று டேஷ் படிவத்தில் இருக்க வேண்டும். டிஎன்டிசி 122. தற்காலிக ஓய்வூதியம் யாரால் ஒப்பளிக்கப்படுகிறது? அலுவலக தலைவர். பணிக்கொடையின் ஒப்பளிப்பு காசாக்கும் கால அளவு எவ்வளவு? 1 வருடம். அரசு அலுவலர்கள் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றனர்? 4. ஒரே பதவியில் எத்தனை ஆண்டுகள் பதவி உயர்வின்றி இருந்தால் போனஸ் ஊதிய உயர்வு வழங்கப்படுகிறது? 30 ஆண்டுகள். கீழ்க்கண்ட எவை ஓய்வூதியத்திற்கு தகுதியில்லாத காலமாக கருதப்படுகிறது? கூடுதலான பணி ஏற்பிடை காலம். குடும்ப ஓய்வூதியம் எந்த வயது வரையுள்ள திருமணமாகாத மகள் அல்லது மகன்களுக்கு வழங்கப்படுகிறது? 25 வழங்கப்படுகிறது. 25 வயது வரைக்கும் அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான பென்ஷன் கொடுப்பாங்க, அன்மேரிடாக இருந்தால். மாதத்தின் எத்தனை நாட்கள் கணக்கில் கொண்டு ஈட்டிய விடுப்பினை ஒப்புவிப்பு கணக்கிடப்படுகிறது? 30 நாட்கள். சரண்டர் லீவுங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தங்கள் படிகளை பயணம் முடித்த நாளிலிருந்து டேஷுக்குள் கேட்பு செய்ய வேண்டும் அப்படின்னா 1 வருடத்துக்குள்ள அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். சம்பள முன்பணம் 3 தவணைகளில் பிடித்தம் செய்யப்படுகிறது. ஊதியம் நிர்ணயம், அயற்பணி, பணி ஏற்பிடை காலம் இவைகள் எந்த விதிகளின் கீழ் வருகிறது? பார்த்தீங்கன்னா அடிப்படை விதிகள். பொது சேம நல நிதியிலிருந்து பகுதி இறுதி முன்பணம் சிறப்பு காரணங்களுக்காக எத்தனை சதவீதம் வழங்கலாம்? 75%. ஓய்வூதியம் குறைப்பு யாரால் ஆணையிடப்படுகிறது? சம்பந்தப்பட்ட துறை. உயர்நிலை பணி அரசு ஊழியர் 58 வயது முடிவுற்று பணி முதிர்வு அடையும் போது அவருக்கு வழங்கும் தொகுப்பு தொகையின் கீழ்க்கண்ட காரணி சரியானது? 8.371. இதெல்லாம் படிச்சுட்டு போயிடுங்க, கரெக்டாக பார்த்துக்குங்க. பணியிட அமர்வு இல்லாத நிலையில் ஒரு அரசு ஊழியரின் கட்டாய காத்திருப்பு காலம் கீழ்கண்டுள்ளவாறு கருதப்படும். பணிக்காலம். ஒரு 10 செட்டு படிச்சுட்டு போயிடுங்க. 124 எந்த பேப்பர் எழுதுறீங்க அதில் இருந்து ஒரு கடந்த ஆண்டு லாஸ்ட் இயர்ஸோட 10 செட் படிச்சுட்டு போயிடுங்க. கண்டிப்பாக 100% பாஸ் ஆகலாம். இயற்கை பேரிடரின் போது கருவூல விதி 27 கீழ் மாவட்ட ஆட்சியர் ரூபாய் 20 லட்சம் கருவூலத்திலிருந்து முன்பணமாக பெறலாம். அவங்க 20 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாமா. மருத்துவ விடுப்பு கோரும் விண்ணப்பமானது அலுவலகத்திற்கு டேஷுக்குள் அனுப்ப வேண்டும் அப்படின்னா 1 வாரத்துக்குள்ள நீங்கள் அனுப்பணும். கீழே கொடுக்கப்பட்டவையிலிருந்து விடுப்பு காலம் பயண சலுகை சரியான தொகுப்பு ஆண்டு கண்டுபிடிக்கவும். 2013 முதல் 2016 வரை. பிளாக் இயர் ஃபார் எல்டிசி. ஒரே அலுவலகத்தில் அலுவலகம் மாறாத நிலையில் பணியிடை மாற்றம் செய்யப்பட்ட ஒரு அரசு ஊழியர் கீழ்கண்டுள்ள பணி ஏற்பிட காலத்தை பயன்படுத்தலாம். தகுதி இல்லை. நோ ஜாயினிங் டைம். அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு அரசு ஊழியரின் பிறந்த வருடம் மற்றும் மாதம் தெரியுமானால் அவருடைய பிறந்த தேதி கீழ்கண்டவாறு நிர்ணயிக்கலாம். ஒரு 16 மாதத்தின் 16 எந்த மாதமோ அதில் 16வது நாள். ஊதிய உயர்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாத காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக பணி நீக்கம். தற்காலிக பணி நீக்கம் எதுக்குமே எடுத்துக்க மாட்டாங்க. பொது கணக்கு குழு யாரால் அமைக்கப்படுகிறது அப்படின்னா சட்டமன்றம். விருப்ப ஓய்வில் செல்லும் 55 வயதுடைய அலுவலருக்கு அவர் பணிபுரிந்த காலத்துடன் டேஷ் வருடங்கள் அப்படின்னா கூடுதலாக நீங்கள் கொடுக்கலாம். 55 இருக்குது, எனக்கு 60 வரைக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா 5 வருஷம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருவாங்க. ஓய்வூதிய கணக்கெடுக்க எடுத்துப்பாங்க. விழா முன்பணம் பண்டிகை நாளின் எவ்வளவு நாட்களுக்கு முன்பே ஒப்படைக்கலாம் அப்படின்னா 30 நாட்களுக்கு பண்ணிடணும். நமக்கு தெரியும் இல்லைங்களா, தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஒவ்வொரு தலைப்பின் கீழும் ஒதுக்கப்பட்ட நிதியை குறியீட்டிற்கு மிகாமல் பார்த்து கொள்ளும் அலுவலர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் ஆஃபீஸர். தனது அலுவலகத்தில் இருந்து 400 கிலோமீட்டர் இருப்பு பாதி செலவில் உள்ள அலுவலகத்திற்கு பணிமாறுதல் செய்யப்பட்ட அலுவலருக்கு அனுமதிக்கப்பட்ட பயண காலம் எத்தனை நாட்கள் அப்படின்னா 1. பொது சேம நல நிதி முன்பணம், பகுதி முன்பணம் மற்றும் இறுதி எடுப்பு முதலான பட்டியல்களை எந்த படிவத்தில் தயார் செய்யப்பட வேண்டும் அப்படின்னா நிறைய பட்டியல் பேர் வந்துருக்கு, பார்த்துக்குங்க. இது 40A டிஎன்டிசி ஃபார்ம் 40A. கூடுதல் பொறுப்பு படி அதிகபட்சமாக நோ லிமிட் நாட்களுக்குள் வழங்கலாம். எத்தனை நாட்களுக்கும் நோ லிமிட். அது வரம்பே இல்லை.
எதிர்பாரா செலவினங்களை ஈடுகட்ட அரசுக்கு அளிக்கப்படும் முன்பணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவசர நிதி தான். அரசின் கொள்கை முடிவின் காரணமாக ஒரு பணியிடம் ஒழிக்கப்படும் நிகழ்வில் அளிக்கப்படும் ஓய்வூதியம் எவ்வளோன்னா, செய்யும் ஓய்வூதியம். 17 ஆண்டுகள் பணி முடித்த உயர்நிலை பணி அரசு அலுவலருக்கு அனுமதிக்கப்படும் அதிகபட்சமாக மீதான விடுப்பு எவ்வளோ விடுப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 360 நாட்கள். அது வரைக்கும் 360 நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. 17 வருஷம் முடிச்சிருந்தா எம்எல் மீதான விடுப்பு எம்சி. பணி வரன்முறை செய்யப்படாத அரசு அலுவலர் எத்தனை ஆண்டுகள் கழித்து ஈட்டிய விடுப்பு ஒப்பளிப்பு கோரி விண்ணப்பிக்கலாம்? 1 வருடம். அரசு துறைகளுக்கிடையே நடைபெறும் அனைத்து பரிவர்த்தனைகளும் கீழ்காணும் முறையில் நடைபெறுகிறது. புத்தக சரிக்கட்டல் புக் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு மாதத்தில் எத்தனை முறை நிலை முன்பணம் நிறைவாக்கம் செய்யலாம் அப்படின்னா 2 முறை. மருத்துவ சான்றின் மீதான விடுப்பு டேஷ் காலத்திற்கு எம்சின்னா மருத்துவ விடுப்பு தான். டேஷ் காலத்திற்கு அதிகமானால் ஒப்பளிப்பு செய்ய மருத்துவ குழுவின் பரிந்துரை அப்படின்னா 3 மாதங்களுக்கு அதிகமாக ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மருத்துவ குழுவிலும் நீங்கள் ஒப்பளிப்பு செய்யணும். கட்டாயம் பெறப்பட வேண்டும். ரெக்கமெண்டேஷன் ஆஃப் மெடிக்கல் கமிட்டி. பிறந்த நாளினை மாற்றக்கோரு விண்ணப்பம் எத்தனை வருஷத்துக்குள்ள நீங்கள் ஒரு பிறந்த நாள் தப்பாயிடுது, அப்போ எத்தனை வருஷத்துக்குள்ள நீங்கள் மாற்றிக்கலாம்னா 5 வருஷம். அரசு அலுவலர் சொந்த அலுவலின் பேரில் விடுப்பு 88 நாட்களும் ஈட்டிய விடுப்பு 92 நாட்களும் முறையே ஒரு நேரத்தில் எடுக்க இயலும். இப்படி 2மே நீங்கள் ஒட்டுக்க எடுத்துக்கலாம். விடுப்பும் ஈட்டிய விடுப்பும். அது ஒரு 88 நாட்கள், இது ஒரு 92 நாட்கள். எந்த மாதத்தின் துவக்கத்தில் 15 நாட்களுக்கான ஈட்டிய விடுப்பின் முன் கொணர்வு வழங்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி மற்றும் ஜூலை. பணம் பெறும் அலுவலரால் பெறப்படும் தற்காலிக முன்பணம் எத்தனை மாதத்திற்குள் சரி கட்டப்பட வேண்டும் அப்படின்னா 3 மாதம். எத்தனை ஆண்டு தகுதிக்கால பணி முடித்தவர்களுக்கு முழு ஓய்வூதியம் வழங்கலாம் அப்படின்னா 30 வருஷம்தான். அப்போதான் முழு ஓய்வூதியம்லாம் இருக்குது. அதிகபட்ச ஈட்டிய விடுப்பின் இருப்பு வைப்பு நாட்கள் எவ்வளவுனா 240. பணியேற்பிடை காலத்தில் ஒருவருக்கு பயண ஏற்பாட்டுக்கு அதிகபட்சம் எவ்வளோ நாட்கள் அனுமதிக்கப்படலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுறீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படின்னா 6 நாட்கள். பணியிட மாறுதல் புதிய அலுவலகத்தில் டேஷ் காலத்திற்கு ஊதியம் முன்பணம் பெறலாம் 1 மந்த். கூடுதல் பொறுப்புக்கான ஊதியம் நிலை பதவியின் ஊதியத்தில் டேஷ் என்ற விதத்தில் வழங்கப்படும் 1/5. தற்காலிக பணி நீக்கம் காலத்தில் வீட்டு வாடகை டேஷ் வரை விதத்தில் வழங்கலாம் அப்படின்னா 100%. பின்வரும் விதிகளின் கீழ் எந்த விதிகளின் கீழ் அயற்பணி தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? FR 110 முதல் 114. பயணச்செலவு தொடர்பான முன்பணம் பெறுவது தொடர்பாக நிதி விதி தொகுப்பு 1 டேஷ் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்டிக்கல் 84. தன் விருப்ப ஓய்வுக்கு ஒரு முன்னறிப்பு டேஷ் காலத்திற்கு முன்னர் அளிக்கப்படும் அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணணும். லீவெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. அப்படிலாம் நிறையா இருக்குது. இப்போதைக்கு இது பார்த்துக்குங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிடணும். டேஷின் படி பணியிடை நீக்க காலத்தில் அனுமதிக்க இயலாது. மருத்துவப்படி வந்து அனுமதிக்கப்படாது. பணியிடை நீக்கிறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு. பதவி உயர்வில் விதி 22(1)(a)(i) அல்லது 22(1)(b)(i) கீழ் ஊதிய நிர்ணயம் செய்ய மாதங்களுக்கு விண்ணப்பிக்க அளிக்க வேண்டும். எத்தனை மாதங்களுக்கு விண்ணப்ப அளிக்கணும்? 1 மாதம். 60வது கொஸ்டின் கடைசி. தற்காலிக பணி நீக்கத்தில் இருப்பவர் பிழைப்பு ஊதியமாக கடைசியாக பெற்ற ஊதியத்திலிருந்து பெறக்கூடிய தொகை அவங்கள வந்து தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா 50% வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை என் மேலே அப்படின்னா நீங்கள் 100% வாங்கிக்கலாம். இதை வந்து டிஸ்கிரிப்டிங் 40 மார்க்ஸ்க்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் பார்த்துக்கிங்கன்னா 8, 5, 40 ஒவ்வொருக்கும் 8 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண ஒவ்வொன்றுக்கும் 5 மார்க். வருவாய் கணக்கு, அனுமான ஊதியம், ஓய்வூதிய ஒப்பளிப்பாணை, ஊதிய உயர்வு சான்றிதழ், செலுத்து சீட்டு, அயல்துறை பணி, கட்டாய காத்திருப்பு, எண் அறிக்கை, கணக்கில் மாற்றம், ஊதிய குறிப்பேடு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு போகணுங்க. புக்கு வாங்கிட்டு திருப்பி நீங்கள் வந்து படிக்காமல் போயிடாதீங்க. அங்கே பண்ணிடலான்னு நீங்கள் இங்கேயே இதெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுட்டு ஒரு 10 பேப்பரை கண்டுபிடிச்சிருங்க. அசால்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டுங்க நீங்கள் சப்போஸ் இப்போ நீங்கள் அடுத்தது மே மாதம் வைப்பாங்க. இப்போ டிசம்பர் இப்போ இந்த மாதம் எழுதுவீங்க. இல்லைனா அடுத்த 26ல் மே மாதம் நீங்கள் எழுதுவீங்க. சப்போஸ் இந்த கேப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் புக்கு வேணும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். புக்கு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 புக்ஸ் இருக்குது. 6 புக்ஸ் இருக்குது. எல்லா 124க்கு எழுதலாம், 152க்கு எழுதலாம், 172 இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு மட்டும் எழுதுகிற பேப்பர்ஸு. அதுக்கு மட்டும் அந்த புக்கு வந்து செல்லுங்க. அது பார்த்தீங்கன்னா 3000.
உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் கொரியர் சார்ஜ்லாம் நீங்க தான் பண்ணிக்கணும். வேணும்னா நீங்க வந்து எனக்கு மெசேஜ் சொல்லுங்க. ஆனா மே மாசம் இந்த டைம்ல குடுக்க முடியாது. நீங்க ஜனவரிக்கு மேல அந்த அடுத்து எழுதுறீங்களோ அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி குடுக்கலாம். தேங்க் யூங்க. பாய்ங்க.